திரும்பி வந்து பயம் நீ கஷ்டப்பட்டு என்ன பெத்து வளர்த்த வளர்த்தியே என்ன குறை வச்சியா எந்த குறையில வைக்கிற உனக்கு என்ன நெசில குறை வச்சியா பூல குறை வச்சியா நகநெட்ல குறை வச்சியா உனக்கு என்ன குறை எனக்கு நாளைக்கு வந்து சூத்துக்கு எண்ணெய் இல்லையா தலைக்கு துணி இல்லையா என்ன உனக்கு குறை சொல்லு அதெல்லாம் குறை இல்லப்பா எனக்கு காலேஜ் போய் சேர்த்துக்க காலேஜ் 3 வருஷம் முடிச்சிட்டேன் பிபிஏ முடிச்சிட்டேன் முடிச்சு வந்தேன் அங்கங்க பாக்குறேன் போன வாரம் பீச்சுக்கு போன மெரினா பீச்சுக்கு பார்த்தா எல்லாம் ஜோடி 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 ஜோடியா இருக்கிறாங்க லவர்ஸ் ஜாலியா இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க அவங்க பைக்ல புல்லட் வண்டி லைட் போறாங்க இப்போ ஒரு வண்டி வந்து நம்ம பேசியாச்சு அந்த மாதிரி வண்டியில அவங்க ஆளை இட்டுன்னு போறான் எனக்கு மாப்பிள்ளை பாரா நைனா பொண்டாடி தாலி வருங்க எனக்கு பாரு மாப்பிள்ளை பாரு சூப்பரான மாப்பிள்ளை பார்த்து பாத்துட்டியா எப்படி உனக்கு தானே மாப்பிள்ளை தானே அருமையான மாப்பிள்ளை பாத்துக்கிறேன் பாத்துட்டியா ஏன்னா நம்ம லாரி டிரைவர் பார் மாசம் 30,000 சம்பளம் ஆமா லாரி டிரைவரா லாரி டிரைவரா குஜராத் டெல்லி அப்படி போறாரா டெல்லி டு தமிழ்நாடு தமிழ்நாடு டு கொல்கத்தா ஒரு மாசம் கழிச்சு வந்தா 30,000 பணம் எடுத்து கையில லப்பா எடுத்துறோமா அந்த மாப்பிள்ளை கட்டிக்க மாட்டேன் நான் லாரி ஓட்டு டிரைவர நான் கட்டிக்க மாட்டேன் அவர் ஆவுக்குள்ள ஆறு அடிப்பா ஒட்டிக்க மாட்டேன் லாரி ஓட்டு டிரைவர நான் கட்டிக்க மாட்டேன் அவர் ஆவுக்குள்ள ஆறு அடிப்பா ஒட்டிக்க மாட்டேன் வந்தா அந்த ஆரிய போன் ஆயித்துறானே அது போல ராத்திரி வந்து என்ன புடிச்சு ஆயித்துனா உடம்பு தாங்காத எனக்கு அந்த மாப்பிள்ளை வேணாண்டா அந்த மாப்பிள்ளை உனக்கு வேணாம் நீ நாளைக்கே செத்துருவேன் பாப்பா நான் சொல்றது கேளு என்னடா அதை விட இன்னும் அருமையான மாப்பிள்ளை நான் பாத்து பாத்தியா தெரியுமா அவர் என்ன வேலை செய்யறாரு ரிச்சா ஓட்டாரு ஆட்டோ ரிச்சா ஓட்டாரு கோயம்பேட்டில் ஓட்டாரு கோயம்பேடு ரிச்சா ஓட்டாரு அவர் எவ்வளவு சம்பளம் ஒரு நாளைக்கு 700 ரூபாய் சம்பளம் ஓஹோ ஆமா அப்ப மாசம் 21,000 சம்பளம் 21,000 சம்பளம் ரிச்சா ஓட்டாரா எனக்கு அந்த மாப்பிள்ளை வேணாம் சொல்றேன் நான் ரிச்சா ஓட்டு டிரைவர நான் கட்டிக்க மாட்டேன் அவர் ஆவுக்குள்ள காத்தடிப்பா ஒட்டிக்க மாட்டேன் நான் ரிச்சா ஓட்டு மாமன நான் கட்டிக்க மாட்டேன் அவர் ஆவுக்குள்ள காத்தடிப்பா ஒட்டிக்க மாட்டேன் காலையில 7 மணிக்கு ஏத்தி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ரிச்சா ஆயிட்டு போவான் போற வயல டயர் பஞ்சர் ஆயிடும் அத பஞ்சர் ஓடுமா காத்து எப்படி புசு புசுன்னு அடிக்கணும் அது போல ராவ புள்ள என்ன அடிப்பான ஒத்துக்க மாட்டியா அந்த மாப்பிள்ளை வேணாம் பாப்பா அதை விட அருமையான மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்கிறேன் பாத்துறியா ஆமா அவர் என்ன வேலை செய்யறாரு கம்பல்ல மத்தாலக்காரன் ஆமா ஒரு நாளைக்கு 3,000 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு 3,000 பாப்பா 3,000 சம்பளம் ஆமா மாப்பிள்ள அருமையான மாப்பிள்ள நல்ல பையன் அழகா இருப்பான் எந்த கெட்ட பழக்கம் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு 3,000 சம்பளம் ஆமா நம்ம இடத்துல இருக்கிறோம் இங்க இருக்கிறோம் அப்படி ஆளு யாரு அப்படி ஆளா அதோ பாரு அவரை கட்டி சொல்ற அவரை கட்டிக்க மாட்டேனா சொல்ற மாட்டேனா மத்தளக்கார மாமன நான் கட்டிக்க மாட்டேன் அவன் நிக்க அடிக்கிறா படிக்க வச்சு அடிக்கிறா ஒத்திருக்க மாட்டேன்
எனக்கு வா நைனா. என்னம்மா குறை? நீ ரெண்டாவது நைனாவா? சொல்லு. நைனா. சொல்லுமா. நைனா. சொல்லுமா. அவன் ராவ புள்ள எப்படி ஒரு மத்தத்தை நிக்க வச்சு அடிக்கிறான், ஒரு மத்தத்தை படுக்க வச்சு அடிக்கிறான். அவன் ஒரே முட்டா பீராயறான். அத போல அவனை கல்யாணம் பண்ணி நைட்ல வீட்டுக்கு போனா என்ன எப்படி ஊரு பீரா எப்படி இது மத்தாந்த பீராயறா அது போல என்ன பீராயடா என்ன நான் கட்டிக்க மாட்டேன் நைனா. கட்டிக்க மாட்டியா? இருமா. போந்தா பயமா இருக்க. அம்மா நீ கட்டிக்க மாட்ட. ஆமா. நான் 4 இடம் மாப்பிளை பார்த்தேன். ஆமா. உனக்கு பிடிக்கும் நீ சொல்லிட்ட. ஆமா. ஆனா உனக்கு பிடிச்ச மாதிரி எதனா மாப்பிளை நீ பார்த்து வச்சுக்கிற? மாப்பிளை பார்த்து இங்கே பாத்துட்டேன். சரி. நான் இங்கே மாப்பிளை பாத்துட்டேன். அது எந்த மாப்பிளையா இருந்தாலும் சொல்லு நைனா. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நைனா. ஆமா. நைனா. ஆமா. நான் ஒன்னியா கட்டிக்கிறேன். நானு ஒரு அப்பன்ல நைனா. நான் ஏன் உனக்கு கட்டிக்கிறது சொல்றேன் தெரியுமா? சொல்லுண்ணா. என் கஷ்டம் உனக்கு தெரியும், உன் கஷ்டம் எனக்கு தெரியும். நான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒத்துக்கிட்டு வாயலாம். ஒன்னா கட்டிக்கிறேன். நாளைக்கே நீ செத்துருடா. பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தே பெருமானே, பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தே பெருமானே. அயோத்தி ராமா உந்தன் அருளை மறவேனே, உந்தன் அருளை மறவேனே. பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தே பெருமானே, பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தே பெருமானே. தேடி வந்தேன் நானே, தேடி வந்தேன் நானே. உந்தன் திருக்கோவில் சிலை உருவில் சேவை அடைந்தேனே, உந்தன் திருக்கோவில் சிலை உருவில் சேவை அடைந்தேனே. சேவைக்கார தேடி வந்தேன் நானே, தேடி வந்தேன் நானே. திருக்கோவில் சிலை உருவில் சேவை அடைந்தேனே. மாய்கையினால் முழுகி நின்றேன் ராமா. மூவாசை மாய்கையினால் முழுகி நின்றேன் ராமா. என்ன தெருவில் விடலாமா? ஏ தேவாதி தேவா என்ன தெருவில் விடலாமா? மூவாசை மாய்கையினால் முழுகி நின்றேன் ராமா. நான் முழுகி நின்றேன் ராமா. தேவாதி தேவா என்ன தெருவில் விடலாமா? தேவாதி தேவா என்ன தெருவில் விடலாமா? இப்போவையில் நான் பிறந்து என்ன சுகம் கண்டேன். இடரம் மார்க்கங்கான 7 மலை வந்தேன் நான், இடரம் மார்க்கங்கான 7 மலை வந்தேன். இப்போவையில் நான் பிறந்து என்ன சுகம் கண்டேன். இடரம் மார்க்கங்கான 7 மலை வந்தேன், இடரம் மார்க்கங்கான 7 மலை வந்தேன். வாழார போச்சு தினம் பாட்டு வெங்கடேசா,
அதுதான் தான் போயிட்டு. ஏம்மா ஏம்மா, ஏண்டி ஓ, தலை நிறைய பூ வச்சிருக்க, ஆமா. பொட்டு வச்சிருக்க, ஆமா. சேலை கட்டியிருக்க. ஆமா, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், என்ன செஞ்சாங்க? நீ ஒரு பொம்பளை தானா? நீ ஒரு பொம்பளை தானா? நான் பொம்பளை இல்ல, ஆ. குதிரை காட்டியாரி. நீ உதய காட்டாரி. ஏன்டா பையா? அந்த உதய காட்டாரியை பார்த்தாலும் ஆ. ஒன்னையும் பாரு, அந்த உதய காட்டாரி கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. அதே உன்னை பார்த்து வாங்கி ஓடுறியே. உன்னை பா- போ, அவ்வளவு மோசமா இருக்கா? போடா, சுடுகாடு தேடி வரமா அப்படியே அவன். ஐயா, என் பக்கத்துல பிறந்தது. ஆமாமா. ஏம்மா, ஏம்மா, நான் ஏன் உன்னை பார்த்து பொம்பளையான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். ஏன் என்ன காரணம்? அப்ப ஏன்னா ஏண்டி, ஆஹா, ஒரு ஆணா பிறந்தாலும் அறிவு இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும், பெண்ணாக பிறந்தாலும் புத்தி இருக்க வேண்டும். புத்தி இருக்க வேண்டும். இப்ப ஆஹா, ஆமாண்டி. ஆனா ஆ. அந்த ரெண்டும் அவங்கிட்ட இல்லையே. ஏன்டி ரெண்டு இல்லையா? ஆமா. தாத்தா, சூரி, எந்த ரெண்டு? எரிமதி கேட்டீங்களா? ஏன்டி ரெண்டு இல்ல? ஊர்ல அவர் பாக்குற பார்வையே சரியில்லை. ஆமா. அவர் எத்தனை ரெண்டு பார்த்திருப்பாரு. அதானேம்மா? புத்தாணி எடுத்துட்டு வருவியா, புத்தாணி? அம்மா, அறிவாற்றல் ரெண்டு ஏன்டி இல்லையம்மா? ஏம்மா, ஆ, சைலண்ட். ஏண்டி, ஓ, ஆணா பிறந்தாலும் அறிவு இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும். பெண்ணா பிறந்தாலும் புத்தி இருக்க வேண்டும். ஆமாயம்மா, ஏண்டி, அந்த குணம் இருக்கு. அந்த அறிவு ஆச்சாரம் இல்லையேன்னு சொன்னா நீ என்னடி இப்ப ரெண்டு பேரும் சொல்ற? சைலண்ட். புரிஞ்சுட்டு வர, அப்புறமேட்டு வரேன். 4 குணம் அடைந்திருக்க வேண்டும். என்னடா குணம்? ஒரு பெண்ணா பூமியில பிறந்தா பிறந்தால் 4 குணம் இருக்கின்ற வேண்டுமா ஒரு பெண்ணுக்கு? அது எப்படி? அச்சம், மனம், ஞானம், பயப்பு, ஆஹா. இந்த 4 குணமும் இருக்கணும். 4 குணம் இருக்கணுமா? தெரியாமா? தெரியாது. எப்படிடா? அந்த அம்மா சொல்றது புரியுதா? எப்படி? ஒரு பெண்ணாக பிறந்துட்டா அந்த பூமியில ஆமா. 4 குணம் அது இருந்திருக்கு. என்னென்ன? அச்சம், மனம், ஞானம், பயப்பு. பைப் நேரம் கேட்டுவான். பயப்புமா? பயப்பு. ஆசாப்பில் வச்சு அர்த்தம் போயிடுவோம். பைப் பாத்திரம் வச்சுருப்போம். 4 குணம் இருக்குது அம்மா. பல்லலை. ஆமா, பல்லல கடிச்சிடுவாங்க மசாலாக்காரன். என்ன கதை பண்ற வரையம்மா? அது மேல அறிவு ஆச்சாரம் இல்லையான்னு கேட்டுட்டீங்க. இருக்குது அம்மா. ஐயா 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 ஐயா. ஏண்டி, உன்னை பார்த்தா நல்லாமா இல்ல நீ இல்லடி பார்த்தா ஒரு பொம்பளை மாதிரியா பொம்பளை மாதிரி தெரியுது. ஆமா. உன் ஆம்பியா இருக்கானா இல்லையா? ஆம்பியா இருக்கிறான். ஆம்பியா இருக்கிறான். ஆம்பியா இருக்கிறான். இருக்கிறான். ஏண்டி, ஆம்பியா இருக்கிறான்னு சொன்னா ஆமா, நெத்தி நிறைய பொட்டு வச்சுட்டு பூ வச்சிருக்கிறேன். ஆமா. ஆனா ஆம்பியா இருக்கிறான்னு சொன்னா கைத்துல தாலி இல்லையே. அந்த தாலி கதையே கேக்குறேம்மா. என்னாச்சு? தாலி அவுத்து மாரத்துல கட்டி போட்டு வச்சிருக்கேன். ஏண்டி, ஒரு கணவன் இருக்கிற பெண்ணுக்கு கைத்துல தான் இருக்கணும் தாலி. ஆமா. ஏன் மாரத்துல அவுத்து வச்சுட்டு வந்த? இப்படி நடமாடுறானே. ஆமா. பெஞ்சில உட்காந்துருக்கல. ஆமா. அவன் தாலி எடுத்த பையன். என்னடா பையா? தாலி எடுத்த பையன். என் ஊர்ல போய் கேட்டு பார். என் ஊர்ல கேட்டு பார். கேளுமா? உன் ஊர்ல கேட்டு பார்த்து. ஆமா, என் கையால உன் கையால 4 பொம்பளைக்கு தாலி எடுத்து கொடுத்துக்கிறேன். உன் கையால என் கையால. ஆனா புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கிறாங்க. நீ எடுத்து கொடுத்து கேள்விப்பட்ட. அந்த 4 பொண்ணுக்கு நீ தாலி எடுத்து கொடுத்து கேள்விப்பட்ட. ஆனா ஒரு பொண்ணு கூட ஆம்பளை கூட வாயில தாலி எடுத்து கொடுத்தாங்க. நீங்க தாலி எடுத்து கொடுத்து எல்லாம் ஆம்பளை பிள்ளை பேத்து வச்சுக்கிறாங்க. ஆமாடி. அது உனக்கே பேத்து வச்சுக்கிறாங்க. உன்னை கேக்குறாங்க வா. கேளு கேளு. ஒரு பொண்ணா வேண்டா சூத்து கழிய மாட்டான். இப்ப தாலி எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணா பொருந்தா ஆமா. அழகா நெத்தில கேளு, பொட்டு வச்சு, கேளு. அழகா நெத்தில பொட்டு வச்சு பொட்டு வச்சு, சடை பின்னி அது பூ வச்சு அது அம்மா அழகு. ஆமா. இது என்னடி கொண்டை சுத்தி பூ வச்சுக்கிறா? ஓ, கொண்டை சுத்தி கொண்டு மேலையா பூ வச்சிருக்கீங்க? பூ வச்சுக்கிறா? அடுத்த வாட்டி போன் நம்பர் கூட பூ வாங்க. என் கொண்ட மேல வைக்க மாட்டேன். போன பையா ஜனத்தை விளையாட்டு வர மாதிரியாமா? ஏண்டி அம்மா, என்னடி உன்னை பார்த்தாலே ஒரு வித்தியாசமா இருக்கு. எந்த கேள்வி கேட்க முடியாது. ஏன் என்ன ஜிஹெச் வரனா? அது இல்லடி, நெத்தி நிறைய குங்குமம் அப்படி ஒரு சின்ன 4 அளவு வைக்கலாம். ஆமா. சிக்னல் போட்டோம். இந்த சிக்னல் இந்த மெட்ராஸ்ல எத்தனை சிக்னல் பாத்துருக்கு? நான் எத்தனை சிக்னல் பார்த்துட்டா ஆரே வாட்டி சொல்லியம்மா. சிக்னல் லைட் பார்த்த உடனே எல்லாம் வண்டி நின்றுடும். ஆமா. அதே போல சிக்னல் லைட் போல பெருசா வச்சிருக்கேன். என்ன காரணம்? ஏம்மா, அது ஒரு அர்த்தம் இருக்குது. எப்படி எப்படி? ஒரு கன்னி பெண்ணுக்கு கருமை இடுதல், கருமை இடுதல். ஒரு மங்கைக்காரிக்கு மஞ்சள் குங்குமம் இடுதல், இடுதல். ஒரு விதவைக்காரிக்கு விபூதி இடுதல். ஆமா.
ஆமாமா ஒரு கட்டி கத்தியானவன் ஆமா. எம்மா அகலமா பொட்டு வைக்கிறோமோ சரி அம்மா காலம் நீடித்திருப்பா நம்ம கட்டண ஆம்பியா ஆமா அந்த பொட்டை சுருக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு அந்த பொட்டை சுருக்குறோமோ அந்த அளவுக்கு பாதியில சுருகின்னு போடுவோம் நம்ம கட்டண ஆம்பியா அதுதான் அந்த அளவு வச்சுக்கிறேன் பெருசா வச்சுக்கிற பொட்டு இவனுக்கு எங்கம்மா தெரிய போகுது இவன் போய் பொண்டாடி பூ போட்டு வாங்கி கொடுத்தா அதோட அருமை தெரியும் இவனுக்கு ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்துருக்கானா பூவா வாங்கி கொடுக்கல உனக்கு தெரியுமா வர வர என் பொண்டாட்டிக்கு நான் 4 முறை பூ வாங்கி கொடுத்து புள்ளார விட்டு கதவு சாத்தி வந்திருக்கேன். ஓஹோ நீதான் டெய்லி உன் பொண்டாட்டிக்கு பொட்டு பூ வாங்கி கொடுத்து அதெல்லாம் கொடுத்துட்டு ஆடுத்து வந்துட்டு ஆடுறதுக்கு வந்துட்டேன். ஆமா இந்த நேரத்துல உன் பொண்டாட்டிக்கு அங்கேயே வாங்கி கொடுக்குறாங்க. என் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி கேப்பனை தெரிஞ்சுடா. நான் என் பொண்டாட்டிய வீட்டு உள்ளார விட்டு நடு வீட்டுள்ளார விட்டு பூட்டு போட்டு சாவி எடுத்து வந்துட்டேன். நீ பூட்டு போட்டு வந்துட்ட ஆமா. சாவி எடுத்து வந்துட்ட ஆமா. நாளைக்கு வீட்டுக்கு போனதே திறந்து நான் வெளியே பாப்பேன் என் பொண்டாட்டி. அப்படின்னா நினைச்சுக்க இப்ப பொண்டாட்டி எங்க பேசும்போது பாத்துட்டு இருக்கிறான். அடி போ இவன் எதுக்கு இருக்கிறாமா நீ வாயமா வேறு கேள்வி கட்டி அடி வாங்க என்ன பாக்குறேன் இல்லடியம்மா பார்த்த உடனே இந்த கேள்வி தான் கேட்க தோணுச்சு. நீ கேட்டா மறுத்து முறை உன் கண்ணு அங்க போகுது உன் கண்ணு அங்க போகுது அங்க ஏன் போகுது பாரு பாருங்க ஊட்டி போடுறா மத்தலாரம் பாக்குறான் எப்ப நமக்கு காட்டுவான்னு அவங்களாம் பாக்கல முறைச்சு அப்படியே இருக்காரு வர காலைல வர சரியம்மா ஏம்மா சரி உன் கதை இருக்குது அப்படியே வார்த்தை வேண்டாம். சரியம்மா சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? மகாலட்சுமி கடாச்சிபுரம் சபை மகாலட்சுமி போன்ற சபையை பார்த்தா உனக்கு என்ன விளக்கம் தெரியுதா? ஒண்ணு விளக்க புரியலம்மா. அம்மா பல்லவில் பிடித்த செங்கை வஞ்சகன் போரு கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமோ துல்லிய மௌலிவத்தும் துளைக்கவோ விடுவோ வென்று எல்லிய ராமருக்கு செவிதலில் உரைக்க சென்று விளக்கம் தெரியாது. ஒண்ணுமே புரியலம்மா. திரேதா துவாபரி கலியுக 4 யுகம். அதை 2வது யுகத்திலே பகவான் ராமனாக அவதாரம் எடுத்தார். தசரதற்கு மகனாக பிறந்தார். அப்படி பிறந்து சீதா பிராட்டியை மணந்து அந்த சீதையோடு தன்னுடைய தம்பி லட்சுமணனோடு தன் தாய் தந்தை வார்த்தையை கேட்டு 14 வருஷம் காட்டுக்கு சென்றார். ஆனா 14 வருஷம் காட்டுல இருக்கும் பொழுது எம்மா படுபாவியாக இலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணன் சீதா பிராட்டி அபகரித்து எடுத்து சென்று அசோகவனத்தில் வச்சு தூக்கி சென்றான். ஆமா அப்போ சீதையை மீட்பதற்காக ராமபிரான் இலங்கைக்கு சென்று அம்மா ராவணனோடு 10 நாள் சண்டை. 10 நாள் சண்டை. ஆமாண்டி ராவணன் கிட்ட. ஆமா 9 நாள் முடிந்தது 10ஆம் நாள் சண்டையில அந்த ராவணனுக்கும் அந்த ராமபிரானுக்கும் ராவணனுக்கும் சண்டை. ஆனா அன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? ராமனுடைய வலது கருத்துக்கும் இடது கருத்துக்கும் சண்டை. எப்படி சொல்லியம்மா பல்லவில் பிடித்த செங்கை வஞ்சகன் போரு கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமோ. இந்த இடதுகரமானது வலது கரத்தை பார்த்து வலதுகரமே எல்லா வேலைக்கும் நீ முன்ன போற ஏன்னா குடுக்கறது வாங்குறது முன்னதான் போற எல்லா வேலைக்கும் நீ முன்ன போற. ஆமாயம்மா. ஆனா சண்டன் வந்துட்டா ஏன் பின்னாடி போற? சண்டனை வந்தா ஏன் பின்னாடி நோக்கி போற அப்படின்னு கேட்டுச்சு. ஆமா. அப்போ ஏன்னா ராமனுடைய கையில் இருப்பது கோதனை மேல சொல்லி பில்லு அதை பிரயோகம் பண்ணும் போது வலதுகரம் பின்னோக்கி போகும், இடதுகரம் முன்னோக்கி போகும். ஆமாயம்மா. இல்லையா? அதுக்குதான் இந்த இடதுகரம் கேக்குது. இந்த வலதுகரத்தை பார்த்து எப்படி ஏன் சண்டன் சொன்னா பின்னாடி போற அப்படின்னு கேட்ட உடனே சரியான பதில் சொல்லி இந்த வலதுகரம் எப்படி துல்லியம் அவளிபத்தும் துளைக்கவோ விடுவோ என்று. ஏன்னா ராவணனுக்கு இருப்பது 10 சிரம். அந்த 10 சிரத்தையும் ஒரே கணையா அறுத்து வரவா இல்ல ஒரு சிரத்துக்கும் ஒரு பானம் விடுறீங்களா அப்படின்னு ராமனுடைய செவியில காதுல ரகசியமா கேட்பதற்கு தான் போனேன் தவிர நோக்கி போனேன் தவிர சண்டைக்கு பயந்து போகணும். சரியான பதில் சொல்லிச்சு அந்த வலதுகரம். ஆமா. அப்பா அப்பேற்பட்ட ராமர் மறு அவதாரம் விஷ்ணு மார்பில் தங்கக்கூடிய மகாலட்சுமி போன்ற சபையில அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கட்டுணர்ந்த கணந்தன்வான்களுடைய பாதத்திற்கும் இன்னும் அதோ மாசிராமணி ஐயா அவருடைய பாதத்திற்கும் நாடக பேராசை அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பர் அனைவருக்கும் எங்களுக்கு அடியேன் 1 கோடி வணக்கம்.
அம்மா விளக்கம் எவ்வளோ புரிந்து விட்டது. எப்படி? பாஞ்சாலி பாஞ்சாலி திரௌபதி திரௌபதி. அம்மா ஆஹா பாஞ்சாலி பாஞ்சாலி திரௌபதி திரௌபதி ஏகஜேனி ஏகஜேனி அப்படின்னு விளக்கமா புரிந்தது. ஆமா அம்மா பேசலம்மா பேசல ஏண்டி ஓ அம்மா அம்மா உள்ள வாங்க. அண்ணா 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 இந்த உலகத்துல மாநில ஜென்மமா பிறந்தவர் அனைவரும் அனைவரும் ஆண் பெண் அனைவரும் ஆமா ஒரு பெண் வயிற்றிலே ஒரு யோனின் வயிறாக பிறந்தவர் தான். ஆமா இல்லையா? ஆமா ஆனால் இந்த பாஞ்சாலி ஆஹா யோனின் வழியாக பிறக்காதவன் நான். ஓ தாய் வயிற்றில் பிறக்காத பெண்ணா? உண்மைதாண்டி. என்னடா இது? தாய் இல்லாமல் பிறந்தவள் இந்த பாஞ்சாலி. ஒரு பெண்ணுன்னு பிறந்தா ஒரு ஆணு பெண்ணு சேர்ந்ததா ஒரு குழந்தை பிறக்கும். ஆமா ஆஹா இது ஏடி பாப்பா இருடா. ஏடி பாப்பா ஓ நானும் இந்த உலகத்துல எத்தனையோ பொம்பளை பாத்துருக்கேன். பாத்திருப்பேன். அவன் அம்மா அழகா லட்சணமா புடவை கட்டி அழகா இருப்பாங்க. பாவாடை கட்டி புடவை கட்டுவாங்க. ஆமா அது அம்மா அழகா இருக்கும். ஆமா இது என்னடி பேண்ட் போடுகிற? பேண்ட் போட்டு புடவை கட்டிக்கிற? பையா இந்த கதையா கேக்குற? ஆமாக்கா. ஏ பையா சின்ன இந்த வயசுல போண்டா வடை சுட்டு இந்த இட்லி வடை. ஓ போண்டா வடை இட்லி வடை சுட்டு இந்த இட்லி வடை டெய்லி நாங்க காலைல ஓ சுட்டு வச்சிருவேன். ஏன் அண்ணன் மட்டும் பையன் வருவான். அண்ணன் மட்டும் பையன் தான் இருக்கும். அதே பையன் அவன் காலையில 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா கொடுத்து முதல்ல அவன் தான் போனி பண்ணுவான். அவன் போனி பண்ணா அன்னைக்கு வியாபாரம் சுருக்கா முடிஞ்சிடும். வியாபாரம் பிச்சுன்னு ஓடும். பிச்சுன்னு பறக்கும். ஆமாப்பா ரைட்டு போவோம். ஒரு வாரமா அப்படி போயிட்டே இருந்தேன். என்ன பண்ணா ஒரு வாரம் கழிச்சு நான் காலையில ஏஞ்சி சாணி போட்டு இட்லி வடை சுட்டு தாமல் தட்டுல வச்சிட்டேன். ஏன் அண்ணன் மட்டும் பையன் வருவான் வருவான் வெயிட் பண்ணி பாத்துட்டேன். அவன் வருவான் காத்திருந்தேன். அவன் வரகானா அவன் எப்ப வந்தாலும் எயிட் பண்ணி சொல்லி நான் படுத்து தூங்கிட்டேன். ஓ அந்த அசதில படுத்து தூங்கிட்டேன். தூங்கணும் பாரு. தூங்கினப்ப ஒரு மூகர் காத்து அடிக்குது. ஓ மூகர் காத்து மூகராத்து வந்து பாரு. வந்துச்சு பாரு. பாவாடியோடு தலைமோட்டில் கிடக்குது. பாவாடியோட தூக்கி போகும் தலைமோட்டில் கிடக்குது. ரைட்டு. ஏன் அண்ணன் மட்டும் பையன் வந்தானே என்னடா அத்தை அப்படி கிடக்குது. ஏன்னா எடுத்து உள்ள அப்படியே பாக்கல. நேரம் 2வது தெருவுக்கு போனான். ஒரு 10 பசங்க அரிய பசங்க விளையாடுங்க. அவன் யூக்குள் பசங்க ஒரு அரிய பசங்க ஒரு 10 பேர்த்த கூட்டுனான். ஆமா விளையாடுங்க அந்த மாதிரி. அவனு போய் மச்சான் வாடா எங்க அத்தை வீட்டுல வீடியோ படம் காட்டுறாங்கடா. எங்க அத்தை வீட்டுல வீடியோ படம் போடுறது வாடான்னு அப்படியே 10 பசங்க இட்டு வந்தான் பாரு. நடு வழியில என் மச்ச அண்ணன் மட்டும் பையன் ஒருத்தன் கேள்வி கேக்குறான். ஒரு பையன் கேள்வி கேக்குறான். அண்ணன் மட்டும் பையன். ஆமா என்னடா படம் ஓடுது? என்னடா படம் ஓடுது உங்க அத்தை வீட்டுல அப்படி கேட்டான். அந்த பையன் கேக்குறான். என் அண்ணன் மட்டும் பையன் சொன்னான். உன் அண்ணன் மட்டும் பையன் என்ன சொன்னா? எங்க அத்தை வீட்டுல பாவாடைக்குள்ள பயங்கர சண்டை. பாவாடைக்குள்ள பயங்கர சண்டை வீடியோ ஓடுறா. அண்ணன் பையன் சொல்றான். சொன்னா பாரு. சரி ரைட். உங்களா வந்துட்டீங்களா? என்ன எழுப்பிடுதுல சுத்தி வந்து குறுகுறுன்னு பாக்குது. ஓ உன சுத்தி வகன்னு உன குறுகுறுன்னு பாக்குது. ஏதோ எழுப்பி பார்த்தா எழுப்பல. அந்த நேரத்துல ஒரு எறும்பு குட்டி எறும்பு வந்து கடிச்சிட்டு பாரு. ஏஞ்சி பார்த்தா பாவாடை உடம்பு எல்லாம் தலைமுறையில கிடக்குது. ஆமாடா பையா. அதனால அன்னையில இருந்து பாவாடை கிடந்தாலும் அந்த நிலைமை வந்துச்சு. இந்த மூகர் காத்து வந்து மேல போயிடுச்சு. இனிமேட்டு மூகர் காத்தால அசிக்காது. அதுக்குதான் இந்த பேண்ட். சரி நான் உனக்கு கேக்குறேன். சீராயா சராய் இங்க வா. நான் உன்னை கேக்குறேன். என்ன தப்பா நினைக்குவேன். கேளு ஏன்டா கேக்குறேன். தப்பா நினைக்காத. ஆமா பேண்ட் போட்டு புடவை கட்டுற ரைட்டு. இந்த 1 பாத்ரூம் வந்தா எப்படி விடுவேன்? மூத்திரம் வந்தா விடுவேன். அடுத்த வாட்டி போன் பண்றேன். விடும் போது வந்து பாத்துட்டு போ. இல்ல வந்து குடிச்சு கொடுப்போம். எப்படி நீ அக்கா கேட்கலாம் பத்தியா? போ அதே நினைப்புதான் போடான்ட்டா எல்லாம் சன பண்ணியாடுமா. நான் ஒரு தாய் வயிற்றில் பிறக்காமல் பிறந்தவள். அது ஏன் அப்படி எப்படி பிறந்தா காரணம் கேட்கிறேன். சொல்றேன்.
ஏமா எப்படி தாய் வயிற்றில் பிறக்காமல் பிறந்தேன்? அவன் சொல்லியம்மா. நான் ஒரு நெருப்பிலே பிறந்தவள், ஒரு ஓமகுண்டத்தில் பிறந்தவள். ஓமகுண்டத்துல ஆமா. அது என்ன காரணம்? எப்படி ஏன் அப்படி பிறக்க செய்தார்கள் ஆமா அப்படின்னு கேட்டா, அம்மா ஓ ஏற்கனவே காலத்திலே ஆஹா அக்னிகோத்திர மகாமுனிவர் இடத்திலே ஆஹா துரோணாச்சாரியாரும் என் தந்தை பாஞ்சால மன்னனும் ஆஹா 2 பேரும் கல்வி வாசித்து வந்தனர். ஆமா ஆமா சரி. ஆனா ஆ. எங்க அப்பா இருக்காரு பாஞ்சால மன்னன், பாஞ்சால மன்னன் அவருக்கு கல்வி ஏறவில்லை. ஓ படிப்பு என்பது ஏறவில்லை. ஆமா. ஆஹா. துரோணாச்சாரியர் சிறந்த முறையில் கல்வி கற்றுக்கொண்டார். ஆமா அனைத்து கத்துக்கிட்டாரு. ஏன்னா ஆ. அவர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். எங்க அப்பா பாஞ்சால மன்னன் ராஜா, நாட்டுக்கு ராஜா விட்டு பிள்ளையா பிறந்தவர். ஆமா அப்படி அதுதான் சொல்லுவாங்க, ஆஹா. செல்வம் இருக்கும் இடத்தில் கல்வி இருக்காது, கல்வி இருக்காது, கல்வி இருக்கும் இடத்தில் செல்வம் இருக்காது. செல்வம் இருக்காது. அவன் பணக்காரன் பையனா இருப்பான், ஆமா. அவனுக்கு கல்வியே ஏறாது. படிப்பே ஏறாது. அது மாதிரி தட்டிக்கிறான். ஏழை விட்டு பிள்ளையா இருக்கும், அது நல்லா படிக்கும். நல்லா படிக்கும். ஆமா. அதே போலதான் அம்மா, ஆஹா. என் தந்தை பாஞ்சால மன்னனுக்கு கல்வி ஏறவில்லை. ஏறவில்லை. அப்பொழுது ஆ. துரோணாச்சாரியர் பார்த்து, பார்த்து, ஐயா ஐயா, நீங்கள் எனக்கு 2வது குருவா இருந்து கல்வியை கற்றுக் கொடுத்தால் ஆ. நான் என் பிற்காலத்தில் ஆ. என் நாட்டிலே ஆஹா. பாதி நாட்டை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படி உங்க அப்பா பாஞ்சால மன்னன் சொன்னார். சொல்லிட்டு ஆஹா. வாக்குறுதி கொடுத்து ஆ. அந்த துரோணாச்சாரியத்திலே சிறந்த முறையில் அனைத்து கல்வி கத்துக்கிட்டாரு. அனைத்து கல்வியும் கற்றுக்கொண்டார். யார் உங்க அப்பா பாஞ்சால மன்னன். கல்வி அரங்கேற்றம் ஆகிவிட்டது. ஆஹா. அப்போ அவரவர் இதாச்சாரம் சென்றார். ஆஹா. ஆமாமா. ஆ. அப்படி போன உடனே ஆ. அது துரோணாச்சாரியருக்கும் ஆஹா. கிருபாச்சாரியுடைய தங்கை திருபாங்கனியை மணந்து திருமணம் செய்து. ஆமாண்டி. ஆஹா. சில காலக்குள்ள குழந்தை இல்லாம இருந்தது. பிறகு ஆஹா. சிவபெருமானுடைய அருளால அஸ்வத்தின் மூலமாக ஒரு பிள்ளை பிறந்தது. ஓ குதிரை வயித்துல. ஆமாண்டி. சரி. அந்த குதிரை வயிற்றில் குழந்தை பிறந்து விட்டது. ஆஹா. அப்ப அந்த அம்மா பாக்குறாங்க கிருபாங்கனி, ஆஹா. தாய் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்தால் சனத்திலே பால் கொடுத்து வளர்க்கலாம். இது பிறந்திருப்பதோ குதிரையின் வயித்துல. இந்த குழந்தை எப்படி வளர்ப்பது ஆஹா. அப்படின்னு தெரியாம துரோணாச்சாரியை கூப்பிட்டு, ஐயா உங்களுக்கு எத்தனை மாணாக்கர் இருக்காங்க, ஆமா, அவரிடத்திலே சென்று ஒரு பசுவும் கன்றும் வாங்கி வந்தா பசும்பாலை கறந்து இந்த குழந்தை காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ துரோணாச்சாரி அப்பதான் ஞாபகம் வந்தது, பாதி நாட்டையே கொடுக்கணும்னு சொன்னானே பாஞ்சால மன்னன், அவரிடத்திலே சென்றார். நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், ஒரு மாடும் கன்றும் கொடுத்தா, ஒரு பசு கன்று கொடுத்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி வரலாம்னு சொல்லிட்டு பாஞ்சால நாட்டுக்கே வந்தார் துரோணாச்சாரி. அப்பொழுது பாஞ்சால நாட்டில் இருக்கக்கூடிய என் தந்தை பாஞ்சால மன்னன் துரோணாச்சாரி வந்த செய்தியை கேட்ட உடனே, ஓ அன்று நாட்டை கொடுக்கணும்னு சொன்னமே, நாட்டை கேட்கதான் வந்திருக்கிறான் அப்படி என்று தெரிந்து, இன்று நாட்டை கேட்பவன் பிற்காலத்தில் நாட்டையும் கேட்பான். பாதி ராஜ்யத்தை கேட்பவன், பசு கேட்பவன் பாதி ராஜ்யத்தையும் கேட்பான். அப்படி என்று மனசில் நினைத்து அவனுக்கு மரியாதை கொடுக்கூடாது அப்படின்னு அடித்து துரோணாச்சாரி விரட்டினாங்க, அசிங்கப்படுத்தி விட்டார். ஆமா. அப்பொழுது துரோணாச்சாரி என்ன செய்தார், அவர் ஒரு சபதம் எடுத்தார். எப்படி? அடே பாஞ்சால என்னிடத்திலே வித்தை கேட்டுக்கொண்டு என்னையே பங்கம் செய்தாய் அல்லவா, அதனாலே உன்னை போல ஒரு சத்திரனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து பேசாது கல்வியை கற்றுக் கொடுத்து உன்னை ரதகுடி கம்பத்திலே மணல் வரிய கட்டி இழுத்து வந்து என் காலிலே விழ செய்யாவிட்டால் நான் துரோணாச்சாரி அல்ல அப்படின்னு சபதம் எடுத்து அகஸ்தனாபுரம் சென்று 105 பிள்ளைகளுக்கும் கல்வி கற்றுக் கொடுத்து அங்கு கல்வி அரங்கேற்றமான உடனே அந்த 105 பிள்ளைகளும் கேட்கிறாங்க, எப்படி ஐயா துரோணாச்சாரி அவர்களே எங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தீங்க இல்லவா, உங்களுக்கு குருகாணிக்கே என்ன வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே அப்போ துரோணாச்சாரி சொல்றாரு, அத பாஞ்சால மன்னனை ரதகுடி கம்பத்திலே கட்டி மடல் வெறியை கட்டி இழுத்து வந்து என்னுடைய காலில் விட செய்தா அதுவே குரு காணிக்கை அப்படியே துரோணாச்சாரி சொன்னார். அப்போ துரியன் முதல் விகர்ணன் கடை அவங்க 100 பேரும் போனாங்க, பாஞ்சாலத்துக்கு சென்றார்கள். அந்த பாஞ்சாலனுடைய கையில அடிபட்டு கொலைப்பட்டு யூக என்ற மந்திரி கையில் அடிபட்டு நாடு திரும்பினார்கள் 100 பேருமே. ஆமா. பிறகு அதோ பாண்டவர் ஐவர் ராஜாக்களிலே நடு பிறந்தோர் அர்ஜுன பெருமாளும் பீமாட்சியும் குரு காணிக்கையாக நாங்க போய் பாஞ்சால மன்னனை கொண்டு வரோம் அப்படின்னு நான் தான் காட்டேன் நீங்க பாரு. அர்ஜுன பெருமாள் சென்றார்கள். என்ற மந்திரியை பீமன் அடித்தார். அது அர்ஜுன பெருமாள் அந்த பாஞ்சால மன்னனை ரதகுடி கம்பத்திலே கட்டி எடுத்து வந்து துரோணாச்சாரி காலில் விழ செய்தார். அவர் என் சபதம்
சபதம் நிறைவேறிவிட்டது. அவர் கட்டு அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னார். அப்ப கட்டு அவிழ்த்து விட்ட உடனே என் தந்தை பாஞ்சால மன்னன் அங்கு ஒரு சபதம் எடுக்கின்றார். எப்படி என்றால், அடே தோணாச்சாரி, உன்னை கொல்வதற்கு ஒரு ஆணும் என்னை கட்டி இழுத்து வந்தானே அர்ஜுனன், அவனுக்கு இசைந்த ஒரு பெண்ணும் பிறக்க செய்யாவிட்டால் நான் பாஞ்சால மன்னன் அல்ல அப்படின்னு சபதம் எடுத்து ஆமா அப்படியே கானகத்துக்கு சென்று வியாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய முனிவரை கொண்டு வந்து உத்திரிகாமேட்டு யாகத்தை செய்து அம்மா அதிலே முதலாக யார் பிறகு தெரியுமா? என் அண்ணன் துஷ்டதூமன் பிறந்தார். ஆமாமா. ஆனால் அந்த அக்னியிலே அந்த வானுக்கும் பூமிக்கு எரியக்கூடிய வேள்வி தீயிலே இந்த 16 வயசு பெண்ணாகவே இந்த பாஞ்சாலி நான் பிறந்தேன். ஓம கொண்டுதான் இல்லையா? அப்படி நான் பிறந்தேனே. யாருக்காக பிறந்தவள்? அர்ஜுன பெருமாளுக்காக மணக்கப்பிறக்காக பிறந்தவள் இந்த பாஞ்சாலி. ஆனா அர்ஜுன பெருமாளும் ஐவ ராஜாக்களும் அரக்குமால் துரியோதனன் ஏற்படுத்திய அரக்குமாளிலே இருந்து விட்டதாகவே உலகம் முழுவதும் பேசிக்கிறாங்க. அப்போ நான் மன சஞ்சலம் அடைந்தார் என் தந்தையும் நானும். ஏன்னா எங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, நாம் சபதம் எடுத்து நாம் அர்ஜுனுக்காகவே பெற்றெடுத்த பிள்ளையை கட்டிக்காம அர்ஜுனன் செத்துட்டாரு அப்படின்னு நம் சபதம் எப்படி நிறைவேறுவது அப்படின்னு தெரியாம மன கலக்கத்தோடு இருந்தீங்க. எங்க அப்பா இருந்தாரு. அதை அப்பொழுது வியாச பகவான் நேரே தோன்றினார். அப்போ ஐயா பாஞ்சால மன்னனே, நீங்க கலங்க வேண்டாம். அர்ஜுன பெருமாள் ஐவ ராஜாக்களும் தர்மத்தின் உருவாக பிறந்தவர்கள். அவங்க அழிவே கிடையாது. ஆமா, ஐவ ராஜாக்களுக்கு அழிவு என்பதே கிடையாது. அவங்க கண்டிப்பா உயிரோட தான் இருப்பாங்க. அங்க உயிரோட இருப்பது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, பாஞ்சாலிக்கு சுயவரம் ஏற்படுத்துங்க. சுயவரம் ஏற்படுத்தினால் நிச்சயமாக பாண்டவர்கள் எங்கிருந்தாலும் வந்துருவாங்க. பாஞ்சாலியை கல்யாணம் செய்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாரு வியாசர். அப்போ பாஞ்சாலிக்கு கல்யாணம் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே அவ விமயோகரி பருவத்தில் இருக்கக்கூடிய அனுமந்தாதா என்று சொல்லக்கூடிய வில்லை கொண்டு வந்து பந்தயமாக நிறுத்தி அந்த வில் முனையிலே மச்சக்குரியை பறக்க விட்டு அதுக்கு அடியிலே மஞ்சள் கிராரத்தை வைத்து மஞ்சள் கிராரத்தை பார்த்து யார் அந்த மச்சேந்திரத்தை யார் அறுக்கின்றாரோ, அந்த வில்லை யார் வளைக்கின்றாரோ அவருக்கே பாஞ்சாலி என்று நிறுவை எழுதுங்கள். எல்லா அர்ஜுன பெருமாள் வருவார், வில்லை வளைப்பார், பாஞ்சாலியை கரம் பிடிப்பார் அப்படின்னு சொன்னாரு அந்த வியாச பகவான். அப்போ அவரை பார்த்து அந்த வியாசரை பார்த்து நான் ஒரு வார்த்தை கேட்டேன். சொல்றேன் அப்படியம்மா. ஒருத்திக்காக மலைகளும் எங்கு நான் போக போறோம் அவர் எந்த இருந்தாரா? இந்த தொங்கலில் எங்கு நான் நினைத்த என்ன அது எப்படி முடியுமோதா? ஐயா தாத்தா, ஒரு பெண்ணுக்காகவே மலை காடு வனம் மறந்தெல்லாம் தாண்டி போகலாமா என்று போக வேண்டாம் என்று நினைத்து காட்டிலே இருந்துட்டா என்னுடைய சுயவரம் எப்படி நடக்கும்? திருமணம் செய்து கொள்வார். நாட்டினில் இருந்தாரான நமது கல்யாண கேட்ட மாத்திரத்தில் கீர்த்தி வருவாரே அம்மா. ஏன்னா காட்டினில் இருந்தாராக என் காரியம் தெரியாராக ராஷ்டிகர் வாராவிட்டால் தையலால் என்ன செய்வேன்? நாட்டிலே இருந்துட்டா என் செய்தி எப்படி தெரியும்? செய்தி தெரிஞ்சாதானே வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிச்சயமா வருவாங்கம்மா, நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு மனதைரியம் சொல்லி நிச்சயமா வருவாரு சொன்ன உடனே அவர் சொன்னதை போலவே அது பருவத்தில் சென்று அது அனுமந்தாதா என்று சொல்லக்கூடிய வில்லை கொண்டு வந்து பந்தயமாக நிறுத்தினார். தேச ராஜராஜாக்கள் எல்லாம் நிருபம் எழுதினார். அனைத்து ராஜராஜாக்களும் வந்து அமர்ந்து அது ஒரு ராஜாக்களாக எழுந்து வில்லை வளைத்து பார்த்தார். ஒருவராலும் வில்லை வளைக்க முடியவில்லை. ஆமாம்மா. அப்பொழுது அந்த சபையிலே ஒரு பிராமணர் எழுந்து இந்த வில்லரங்க இந்த அரங்கேற்றமானது ஏன்னா
ராஜாக்களுக்கு மட்டும்தானா? ஆமா. இல்ல எக்குலத்தாரு இந்த வில்ல வளைக்கலாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டாரு பிராமணர் எழுந்து. அப்பொழுது என் அண்ணன் துஷ்டதூமன் எக்குலத்தாரு வில்லை வளைக்கலாம், பிள்ளை வளர்க்கலாம், என் தங்கை பாஞ்சாலை கரம் பிடிக்கலாம் கரம் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே எம்மதமும் சம்மதம், சம்மதங்க. யாரா இருந்தாலும் வில்ல வளைக்கலாம், என் தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ பிராமணர் வடிவத்தில் இருந்த ஒருவர் வந்து ஆமா. வில்லை வளைத்து வளைத்து மேலே இருக்கக்கூடிய அமைச்சரத்தை அறுத்து மஞ்சள் கிணத்திலே வீழ்த்தினார். அப்போ வீழ்த்திய உடனே அவர் தான் எனக்கு கணவர் என்று எல்லோரும் எனக்கு கல்யாணம் செய்து வச்சாங்க. ஆமாண்டி அம்மா கல்யாணம் செய்து என்னை அழைத்துக் கொண்டு அங்க ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அப்பொழுதுதான் எனக்கு தெரியுது ஆமா இவர் தான் அர்ஜுன பெருமாள். அர்ஜுன பெருமாள் அந்தனர் உருவத்திலே வந்தவர், ராவண உருவத்திலே வந்தவர். இவர் தான் வில்லை வளைத்தார். இவர் தான் அர்ஜுன பெருமாள். இவர்கள் தான் ஐவர் ராஜாக்கள் அப்படின்னு அப்பதாண்டி அம்மா எனக்கு தெரிஞ்சது. ஆனா அப்பொழுது அவ்வளவு விளக்கமா பாக்குறாரு. அவர்தான் அர்ஜுன பெருமாள் என்று அப்பொழுது அறிந்தேன். உண்மைதான். அப்பொழுது அந்த முன்னூத்தி மங்கலம் என்ற ஊர்ல ஒரு உடையார் வீட்டில் குந்திமாதேவியை விட்டுட்டு வந்தாங்க. அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னு அம்மா தர்மராஜா சொல்றாரு, அம்மா நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கின்றேன். நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அம்மாவுக்கு என்னன்னு கேட்டுச்சு, எப்படியா நான் ஒரு கனி கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டுச்சு. அவங்களுக்கு கேட்டது கனின்னு கேட்டுச்சு. அப்பா கனி கொண்டு வந்திருந்தா, கனினா பழம், கனி கொண்டு வந்திருந்தா இவர் ராஜாக்களுக்கு பகிர்ந்து எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அப்ப தாய் வார்த்தை தள்ளக்கூடாது என்று இவர் ராஜாக்களுக்கு நான் மனைவியானே. 5 நாள் கல்யாணம். 5 நாள்ல கல்யாணம் இருக்குது. ஆமாண்டி அம்மா 5 பேருக்கு மனைவியாக இந்த பாஞ்சாலி இருந்தாலும் என்னுடைய பெரிய மாமனார் எங்க பெரிய மாமனார் திருதராட்டு அவரிடத்துல சென்று அவர் ஆசீர்வாதம் வாங்கலான்னு அங்க அகத்தனாபுரம் போனோம். அவரு ஈச்சங்காட்டையா காட்டினார். ஈச்சங்காட்டை அழித்து அம்மா அப்ப இந்திரபிரஸ்த மாளிகையாக செய்திருக்கணும். ஆமாண்டி இருமா மாளிகையா செய்து இந்த இந்திரபிரஸ்தத்திலே நல்ல முறையாகவே ஆட்சி ஆண்டு கொண்டு வருகிறோம். எந்த குறையும் கிடையாது. ஆமா. ஆனா இந்த தினத்தில் என் மதியான மன்னவர் அழைத்திருக்கின்றார். அவர் பார்க்கணும், நான் என்ன கேட்கணும், நான் வந்திருக்கிறேன் சொல்லுவோம். அவர் இப்பதான் வேலை போயாரு. ஐயா மகாராஜா உன்னுடைய மனைவி பாஞ்சாலி வந்திருக்காங்க. ஆமா சொல்லுப்போ உட்காரு மகாராஜா. ஐயா ஐயா பாட்டி போயிலே இரு. கம்முனு ஐயா. பூபதி அம்மா கணவர் வந்துட்டாரு. இருக்காரா? நான் பார்க்க போறேன். ஓஹோ கண்ணே பாஞ்சாலி சரி ஐயா அவருடைய அனுகிரகத்தினால் நிறந்த செல்வத்தோடு வாழும்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆகட்டும் சாமி. ஆனால் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க இருக்கிற பாஞ்சாலி ஏங்க வளையாதவில்லை தம்பி அர்ஜுனன் வளைத்து உன்னை கரம் பிடித்து 5 நாள் முகத்தான் அழகா நடந்தது. உண்மைதான். சந்தோஷகரமாக ஈச்சங்காட்டு அழுத்து இந்திரபிரஸ்த நகரம் ஏற்பாடு செய்து அதுல சந்தோஷமா இருக்கிறான். என்ன
என்ன கேள்வி கேட்க போற? கேக்குங்க ஐயா வாங்கலாமா நம்ம சுவாமி பாஞ்சாலி இந்த பாஞ்சாலி அழைத்த காரணம் ஒண்ணும் தெரியலீங்களே. இருக்காத. சிம்மாதனத்தில் ஆமா. இடபாகத்தில் ஒன்று அமர்த்தி அமர்த்தி. வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆமா எந்த குறையில என்ன குறை தீர்க்க வேண்டும் அல்லவா? உண்மைதாங்க. அதனால் ஒன்னு வரவழைத்தேன். சரி அதனால் அமரலாமே. சித்திரபிரசத்து ஆ, ஆ. இந்த சிம்மாதனத்தில் ஆமா. பாஞ்சாலி நானும் சதியும் பதியமாக இருங்க. ஆமா. நான் வெளியே காவலா இருக்கிறேன். இரு, இரு. ஓகே. ஆகட்டும். ஏன் பேச கூட? இப்படியாக பத்திரி பாஞ்சாலியம் தர்மராஜம் ஜனிமதிமா இருக்காங்க நேரத்தில் நிர்வாகத்தை சுத்தரி புரியா நாரது மகாபலி போர்